வாசிப்போம். உங்களில் ஞானியும் விவேகியுமாக இருக்கிறவன் எவனோ அவன் ஞானத்திற்குரிய சாந்தத்தோடே தன் கிரியைகளை நல்ல நடக்கையிலே காண்பிக்க கடவன். ஆமென். ரைட். இந்த காலை நேரத்திலே ஞானம் என்ற தலைப்பிலே நான் ஒரு செய்தியை பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். ஆமென். நம்ம அடிக்கடி நாம் என்ன செய்வோம், சில பேரை பார்த்து என்ன கேட்பேன்னா, ஏதாவது ஒரு தவறு நடந்தா சில நேரம் ஏதாவது போட்டு உடைச்சிட்டாங்கன்னா என்ன சொல்லுவோம், உன்ன மாதிரி ஒரு ஞானவான் யாருமே இல்லைப்பா அப்படி சொல்லுவோமா? தப்பா ஏதாவது வேலை செஞ்சா என்ன சொல்லுவோம், உனக்கு என்ன இருக்கான்னு கேட்போம். ஞானம் இருக்கான்னு கேட்போமா, மூளை இருக்கான்னு கேட்போமா? ரெண்டுமே கேட்க மாட்டோம் நாங்கள். மூளை இருக்கான்னு கேட்கிறவனுக்கும் முதலாவது மூளை இருக்குதா? மூளை இல்லாம எந்த மனுஷன் இருக்கிறான்? எல்லாருக்கும் மூளை இருக்கிறது. ஆமென். பாருங்க, மிக முக்கியமான காரியம், தேவனுடைய வார்த்தையிலும் தேவன் ஞானத்தை குறித்து பேசுகிறார். இந்த ஞானம் என்பது கவனிக்க வேண்டும். இது ஏதோ ஒரு காரியத்தை நீங்கள் யோசிப்பதல்ல, ஏதோ ஒரு காரியத்தை நீங்கள் பெற்றுக்கொள்வதற்காக தேவன் இந்த ஞானத்தை பேசவில்லை. இந்த ஞானம் நீங்கள் யார் என்பதை பிரதிபலிக்கிறது. ஆமென். எல்லாவற்றிலும் பாருங்க, ஒரு மனிதனை கணிப்பீடு செய்வது அவனுக்குள்ள ஞானத்தை கொண்டு. ஒரு மனிதனுடைய கிரியை எப்படி இருக்கும், அவனுடைய ஞானத்தின் அளவு எந்த அளவுக்கு இருக்கிறதோ அந்த அளவுக்கு அந்த மனிதன் தன்னை வெளிப்படுத்துவான், அந்த அளவுக்கு சமுதாயம் அவனை ஏற்றுக்கொள்ளும். அப்ப நம்முடைய ஒவ்வொரு கிரியைக்கும் வேதம் சொல்லுகிறது என்ன இருக்கிறது, ஞானத்துக்கும் தொடர்பு இருக்கிறது. ராமேன் சொல்லுங்க. இன்னைக்கு நான் இந்த ரெண்டு பேரை நிப்பாட்டி வச்சிருக்கிறேன். இங்க என்ன ஞானம்? ஆமென். ரெண்டு ஞானம் இருக்குது. வேதத்தின்படி வாசிக்கும் பொழுது யாக்கோபு 3:13 வேதம் என்ன சொல்லுகிறது? ஒரு ஞானத்தை குறித்து வாசிக்கும் பொழுது வாசிங்கள். 13ஆம் வார்த்தை, 13ஆம் வார்த்தையிலே, உங்களில் ஞானியும் விவேகியும், நல்ல கவனி, உங்களில் ஞானியும் விவேகியுமாயிருக்கிறவன் எவனோ. ஆமென். யாரும் எங்களை பார்த்து முட்டாள்னு சொல்றதை நாங்க விரும்ப மாட்டோம். வேதம் என்ன சொல்லுகிறது? உங்களில் ஞானியும் விவேகியுமாயிருக்கிறவன் எவனோ அவன் ஞானத்திற்குரிய சாந்தத்தோடே. நல்ல கவனிக்கணும், ஞானம் இருந்தா என்ன இருக்கும்னு கர்த்தர் சொல்றாரு? சாந்தம் இருக்கும். சாந்தம்னா என்னது? இந்த பூனையும் பால் குடிக்குமா? இது ரொம்ப முக்கியம். பாருங்க, வேதத்தில் ஆண்டவர் சொல்கிறார், இந்த ஞானத்துக்குரிய சாந்தத்தோட தன் கிரியைகளை நல்ல நடக்கைகளை காண்பிக்க கடவன். 17ஆம் வசனத்துக்கு வரும் பொழுது பாருங்கள், அதற்கு கீழே வரும் பொழுது, பரத்திலிருந்து வருகிற ஞானம். நல்ல கவனிங்க, வேதத்திலே தேவன் இந்த ஞானத்தை இரண்டு விதமாய் பிரிக்கிறார். ஒன்று பரத்திலிருந்து வருகிற ஞானம். பரத்திலிருந்து வருகிற ஞானம் முதலாவது சுத்தம் உள்ளதாயும். ரைட். ஆகவே இதுக்கு மேலே நீங்கள் வரும் பொழுது 16ஆம் வார்த்தையை வாசிக்கும் பொழுது 15ஆம் வசனத்தை வாசிங்கள். இங்கே ஆண்டவர் சொல்லுகிறார் பரத்திலிருந்து வருகிற ஞானம். இன்னொரு ஞானத்தை தேவன் சொல்லுகிறார், இப்படிப்பட்ட ஞானம் பரத்திலிருந்து இறங்கி வருகிற ஞானமாய் இராமல், பரத்திலிருந்து இறங்கி வருகிற ஞானமாய் இராமல், லௌகிக சம்பந்தமானதும் ஜென்ம சுபாவத்துக்குரியதும் பேய்த்தனத்துக்கு அடுத்ததுமாய் இருக்கிறது. ஓ, நல்லா இருக்கு அந்த வார்த்தை. எப்படி இருக்குது? நல்லா சொல்லுங்களேன். நாங்க பேயெல்லாம் ரட்சிக்கப்பட்டப்பறம் சொல்றதே இல்லை பாஸ்டர். நல்லது. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, சிலர் ரட்சிக்கப்பட்டதுக்கு அப்புறம் இந்த பேய்க்கு இருக்க ஞானம் இருக்குமா, பிசாசுடைய ஞானம். அதனால தான் இன்னைக்கு நான் இந்த ஞானத்தை, என்னது இந்த நல்லவனா கெட்டவனா பாருங்க, பரவாயில்ல, நல்ல ஞானம் இது என்னது? தேவ ஞானம். சொல்லுங்க, தேவ ஞானம். இது பரத்திலிருந்து வந்த ஞானம். இந்த ஞானம் எந்த ஞானம்? அஞ்ஞானம். என்ன சொல்ல? பிசாசுக்குரிய ஞானம். அது ஏன் அப்படி போட்டேன்னா, எல்லாத்தையும் போட இல்லாது எனக்கு, அதனால அது எல்லாத்தையும் ஒட்டு மொத்தமாய் சுருக்கி பிசாசுக்குரிய ஞானம். அப்ப இது நல்ல ஞானம், இது நல்ல ஞானம், இது கெட்ட ஞானம். ஆமென். பாருங்க, ஆண்டவர் சொல்ற இந்த ஞானத்தை கர்த்தர் ரெண்டு விதமாய் பிரிக்கிறார். பரத்திலிருந்து வருகிற ஞானம், நல்ல கவனிங்க, இது ரட்சிப்பை சொல்லுகிறது. சபையில இருக்கிறவங்களுக்கு இந்த ஞானத்துக்கு சம்பந்தமே கிடையாது. எந்த ஞானத்துக்கு? இந்த ஞானத்துக்கு சம்பந்தமே கிடையாது. தேவனுடைய சபையில் இருக்கிறவர்களுக்கு எந்த ஞானம் இருக்கிறது? தேவ ஞானம் இருக்கிறது. ஒரு ஆமென் சொல்லுங்க. திவ்யமான ஞானம், திவ்ய சுபாவத்துக்குள்ள ஞானம். ஆண்டவர் என்ன செய்கிறார்? ஆண்டவர் இதை ரெண்டையும் ஒரு காலத்தில் என்ன இருந்துச்சுன்னா, வாங்க கிட்ட வாங்க தம்பி, கட்டி பிடிச்சுக்கோப்பா.
காலையில் கட்டி பிடிக்க சொன்னேன், கட்டி பிடிக்கவே மாட்டேன் சொல்லிட்டாங்க. அவ்வளோ வெக்கம். சரி தம்பி கட்டி பிடிங்க. ரைட், கவனிங்க. ஒரு காலத்தில் நீங்க ரட்சிக்கப்பட முன்பதாக, இயேசு ரத்தத்தினால் கழுவப்பட முன்பதாக, அவருடைய ஆவியிலே புதுப்பிக்கப்பட முன்பதாக என்ன இருந்தது? இதில் யார் கெட்டவன்? தலையை தூக்கும். ரைட், சரியா? இவர் மட்டும்தான் இருந்தாரு. உங்களுக்கு தெய்வீக ஞானம் கிடையாது. நல்ல கவனிங்க. இது யார்? இது தேவன். ராமன் சொல்லுங்க. இந்த ஞானம் நேரா இருப்பங்கப்பா. ஸ்தோத்திரம். ரைட், இயேசுவின் நாமத்தில். சரியா? அப்ப இந்த ஞானத்தை ஆண்டவர் சொல்றாரு, இது ரெண்டும் நீங்க தேவனை ஏற்றுக்கொண்ட பிறகு, இயேசுவை ஏற்றுக்கொண்ட பிறகு, புதிய பிறப்படைந்த பிறகு இந்த ரெண்டு ஞானமும் ஒன்றாய் இருக்கவே முடியாது. ஒரு ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. தேவன் இதை வெவ்வேறாக ஆண்டவர் பிரிக்கிறார். இனிமே இது என்னது? இந்த ஞானம் வேறு, இந்த ஞானம் உலகத்துக்குரியது, இந்த ஞானம் தேவனுக்குரியது. இந்த ஞானம் தேவனை வெளிப்படுத்துகிற ஞானம். ஒரு ஆமென் சொல்லுவோமா? என்ன நடக்கிறது? இந்த மகன் ரட்சிப்படைந்து இருக்கிறார், ஞானஸ்தானம் எடுத்திருக்கிறார், அபிஷேகம் பெற்றிருக்கிறார். இவர் புது பிறப்படைந்திருக்கிறார். புதிய பிறவி. சொல்லுங்க, புதிய பிறவி. ஆனா இவர் மாறல்ல. இவருக்குள்ள என்ன இருக்குது? நல்லா சொல்லுங்க. ஆமென். பிசாசுக்குரிய ஞானம். அப்ப என்ன சொல்லப்படுகிறது? பிசாசுக்குரிய ஞானம். இவர் சபைக்கு வராரு, ஒவ்வொரு சண்டே சர்ச் வராரு, நல்லா ஆராதிக்கிறாரு, அந்நிய பாஷை பேசுறாரு, பிரசங்கம் முடிஞ்சனே பாச நல்லா இருக்கு பிரசங்கம் சொல்றாரு. ஆனா இவருக்குள்ள இருக்க ஞானம் என்னது? இந்த ஞானம் தான் இருக்குது. இவர் புதுசா பிறந்து இருக்கிறாரு, ஆனா ஞானம் மாறவில்லை. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, ஒருவன் புது பிறப்படைந்தால் ஞானத்தை வேறு பிரிக்கிறார். ஞானம் என்றால் ஒவ்வொரு வார்த்தை, ஒவ்வொரு செய்கை, ஒவ்வொரு பார்வை, ஒவ்வொரு கிரியை, அதெல்லாம் எப்படி இருக்கும் என்றால் தேவனுக்குரியதாக இருக்கும், ஆவிக்குரியதாக இருக்கும். ஆமென் சொல்லுங்கள். ஆமென். சீக்கிரமா பார்க்க போகிறோம் எது எல்லாம் தேவ ஞானம் பார்ப்போம். முதலாவது வேதம் என்ன சொல்லுகிறது? வாசிப்போம். வாசித்த பகுதியில் ஆண்டவர் சொல்றார், லௌகிக சம்பந்தமானது. ஆமென். லௌகிக சம்பந்தமானது என்னது? உலகம். இவர் ரட்சிப்படைந்திருந்தாலும் இன்னும் எங்க தான் இருக்கிறார்? இவருடைய சிந்தை எல்லாம் எங்க இருக்கிறது? வார்த்தையில் அல்ல, சபையில் இருந்தாலும் இவருடைய சிந்தை எல்லாம் எங்க இருக்கிறது? உலகத்துக்குரியது. ஆனால் இவர் அப்படி அல்ல. இவர் எப்படிப்பட்டவராக இருக்கிற? இவருக்குள்ள இருக்கிற ஞானம். ஆமென். யாருக்கா ரெண்டு மூளை இருக்குதா? ஆனா சபையில வந்து ரெண்டு மூளை இருக்கு, ரெண்டு ஞானம். உள்ள கசப்பு, வெளியே இனிப்பு. ஆண்டவர் சொன்னாரு, ரெண்டும் எப்படி வர முடியாது? ஒரே ஊற்று கண்ணிலிருந்து என்ன வர முடியாது? சொல்லுங்களேன். ஒரே ஊற்று கண்ணில் இருந்து என்ன வர முடியாது? தித்திப்பும் வர முடியாது, கசப்பும் வர முடியாது. இது முக்கியம். நான் காலையில் ஒரு சம்பவத்தை நான் காண்பித்தேன். நீங்க நினைக்க கூடாது நான் வந்து எப்படி வேணாலும் இருப்பேன், நீங்க அப்படி இருக்க முடியாது. நல்ல கவனிங்க. கனி கொடுக்க ஒரு காலம் உண்டு. சொல்லுங்க, காலம் உண்டு. ஆண்டவர் சொன்னார், 3 வருஷம் ஆச்சு இந்த மரத்துக்கு. தோட்டக்காரர் வந்து சொல்லுகிறார், இந்த மரத்தை வெட்டுவோம். இல்ல, ஆனா அதை பராமரிக்க என்ன சொல்ற? வேண்டாம் ஐயா, இன்னும் 1 வருடம் கொடுப்போம். 1 வருடம்னா என்ன அர்த்தம்? காலம் நியமிக்கப்பட்டிருக்கிறது கனி கொடுப்பதற்கு. நீங்கள் ஏற்ற காலத்திலே கனி கொடுத்தால் உங்களுக்கு ஆசீர்வாதம். கர்த்தர் உங்களை பயன்படுத்துவார், கர்த்தர் வெளிப்படுவார், தேவனுடைய ஆசீர்வாதம் உங்கள் வாழ்க்கையிலே தங்கும். ஆமென் சொல்லுங்கள். குறிப்பிட்ட காலத்திலே கனி கொடுக்கவில்லை என்றால் கர்த்தர் நம்மை புறம்பாக்குவார். ஒவ்வொரு நாள் நான் இருப்பேன் அப்படி சொல்ல முடியாது. நான் நினைச்சபடி நடப்பேன், நினைச்சபடி நான் இருப்பேன் சொல்ல முடியாது. காரணம், ஆண்டவர் உங்களை கிரயம் கொடுத்து வாங்கி இருக்கிறார். நீங்கள் உங்களுக்குரியவர்கள் அல்ல, தேவ ஞானத்துக்குரியவர். கடவுள் என்னத்தை நினைக்கிறாரோ அதை நினைக்கும்படி கர்த்தர் உங்களை தெரிந்து கொண்டிருக்கிறார். ஆமென். அப்ப இவருடைய தீர்மானம் எல்லாம் எப்படி இருக்கு தெரியுமா? உலகத்துல இவர் ரட்சிக்கப்பட முன்னுக்கு எப்படி எல்லாம் உலக பிரகாரமா யோசித்தாரோ இந்த தலை அதை மட்டும் தான் யோசிக்கும். ஆனா இவர் அப்படி கிடையாது. ரட்சிக்கப்பட்ட பிறகு தேவனுடைய வார்த்தைக்கு அமைவாக தான் இவர் யோசிக்கிறவராக இருப்பார். ஒரு ஆமென் சொல்லுங்க. இது ஆவிக்குரியது. ஆமென். இது என்னத்துக்குரியது? இது உலகத்துக்குரியது. ஆமென். ஒரு பிரச்சனை வந்தா இவர் என்ன செய்வாரு? ஒரு பிரச்சனை வந்தா என்ன செய்வாரு? ஜெபிப்பாரா? இல்ல, முதல்ல சண்டை பிடிச்சிட்டு தன்னால எதெல்லாம் முடியுமோ அதெல்லாம் ஓஞ்சதுக்கு அப்புறம் தான் இவர் ஓய்வாரு. ஆனா இவர் அப்படி இருக்க மாட்டாரு. இவர் முதலாவது தேவனை நோக்கி ஜெபிக்கிற மனிதனாய், விசுவாசிக்கிற மனிதனாய் இருப்பார். ஆமென். பிரச்சனை வந்தா அவர் எங்க ஓடுவார் தெரியுமா? சொல்லுங்க பாக்க. சண்டைக்கு முதல்ல போலீஸ் ஸ்டேஷன் ஓடினாலும் ஓடுவாரு. ஆனா இவர் என்ன செய்வார்? பாஸ்டர் கால் பண்ணி, பாஸ் இப்படி ஒரு பிரச்சனை இருக்கு, நான் என்ன செய்ய?
ஒரு ஆமேன் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. ஆமேன். போலீஸுக்கே போவேன்னா சொல்றீங்களா பாஸ்டர்? அதெல்லாம் ஒரு நாளைக்கு மூடப்படணும். அந்த அளவுக்கு கர்த்தர் தேசத்திலும் சபையிலும் நீதியை கொண்டு வர வேண்டும். ஹல்லேலூயா. நல்ல கவனிங்க, கர்த்தர் இன்னைக்கு எங்களுக்கு கொண்டு வந்திருக்கிறார், அழைத்திருக்கிறார். இந்த ஞானத்தின்படி நாம் வாழும்படி கர்த்தர் அழைத்திருக்கிறார். சுருக்கமாய் நான் சொல்லுகிறேன், வாசிப்போம். இரண்டாவது காரியம் அங்கே சொல்லப்படும் ஜென்ம சுபாவம். சொல்லுங்க, நல்லா சொல்லுங்க. ஹல்லேலூயா. ரோமர் 11:24. ரோமர் 11:24. சீக்கிரமாய் வாசிப்போம். இருக்கா? சுபாவத்தின்படி காட்டொளிவு மரத்திலிருந்து நீ வெட்டப்பட்டு. நல்ல கவனிங்க, ஆண்டு சொல்றாரு, தேவனை நீங்க அறிய முன்பதாக, இயேசுவை அறிய முன்பதாக ஆண்டு எங்களை எதற்கு ஒப்பிடுகிறார் தெரியுமா? காட்டொளிவு மரத்துக்கு ஒப்பிடுகிறார். அப்ப இயேசுவை ஏற்றுக்கொண்ட பிறகு ஆண்டு என்ன சொல்லுகிறார்? அந்த நல்ல ஒளிவ மரத்தோடு ஆண்டு எங்களை என்ன செய்கிறார்? பட் பண்றார். ஆமென். என்ன பண்றாரு சொல்லுங்களேன். அப்ப இப்ப மரத்துக்கு எங்க இருந்து சார் வருது? மரத்தின் வேரில் இருந்து வருது. வேதம் சொல்லுகிறது இந்த நல்ல ஒளிவ மரத்தின் வேர் இயேசு கிறிஸ்துனுடையது. ஒரு ஆமென் சொல்லுங்க. இப்ப ஆண்டு சொன்ன உங்களை வெட்டி எங்கே ஒட்ட வைத்திருக்கிறார்? இயேசுவுக்குள் ஒட்ட வைத்திருக்கிறார். அப்ப சுபாவத்தின்படி, சுபாவம் மாறாதவர்கள், நான் யார் என்பதை காண்பிக்கிறவர் தான் இவரு. நீங்க யாரு? பாருங்க, இவர் என்ன செய்வார்? சுபாவம் மாறாதவர். இவர் எப்பயும் ரட்சிக்கப்பட்டாலும் மாம்சம், அதாவது நான் யார், என்னால் என்ன முடியும், நான் என்ன பேசுவேன், என்னால் எதை காண்பிக்க முடியும், என் வீரியம் என்ன, என் பேச்சாற்றல் என்ன, என் திறமை என்ன, என்னுடைய சண்டை ஆற்றல் என்ன. ஆமென் சொல்லுங்க. ஆமென். நாங்க சில பேரை ரொம்ப பூவா நினைப்போம், அதுக்கப்புறம் தான் தெரியும் அது முள்ளு சொல்லி. ஆமென். நான் அப்படியே நான் பார்த்திருக்கிறேன். இவங்கள மாதிரி யாருமே இல்லை, ஆனா பார்த்ததுக்கு அப்புறம் தான் தெரியும். ஆமென். அவங்கள மாதிரி உண்மையிலுமே யாருமே இல்லைங்க. ஹல்லேலூயா. இவர் என்ன செய்வாருன்னா, ஒரு பிரச்சனை வந்தா சும்மா விட மாட்டாரு. ஆமென். ஒரு கை பார்த்துருவாரு. சொல்லுங்க, ஒரு கை பார்த்துருவாரு. உங்களை சொல்லல, இவரை தானே சொல்றேன். சொல்லுங்களேன். ஆமென். இவர் ஒரு பிரச்சனை வந்தா என்ன சொல்லுவாரு? நானா இருந்தா என்ன செய்வேன் தெரியுமா? நீ சும்மா விட்டுட்டு வந்த, நானா இருந்தா நல்லா ரெண்டு கேட்டு இருப்பேன். நான், உங்க பேர் என்ன தம்பி? ஜான் அப்படி கேட்பாரு. ஆமா, நீங்க கேட்க மாட்டீங்க. ஜான் கேட்டிருக்கிறார் ரட்சிக்கப்பட்டதுக்கு அப்புறம். ஒவ்வொரு நாளும் திருவிருந்துக்கு வந்ததுக்கு அப்புறம் ஜான் கேட்டிருக்கிறார் அப்படி. ஆனா இவர் அப்படி அல்ல. இவர் என்ன செய்வார்? இயேசுவை பிரதிபலிக்கிற ஒரு மனிதனாய் இருப்பார். ஒரு ஆமென் சொல்லுங்க. இயேசு அந்த இடத்துல என்ன நடக்கும், இயேசு அந்த இடத்துல இருந்தா என்ன செய்வார் என்பதை யோசிக்கிறவன் தான் இந்த மனிதன், நல்ல மனிதன். ஆமென். ஒரு பிரச்சனை வந்தா யோசிக்கணும் அடிக்கடி. நானும் இப்ப ஜெபிக்கிற, ஆண்டவரே இந்த இடத்துல இருந்தா நீங்க என்ன செய்வீங்க? ஒரு ஆமென் சொல்லுங்க. இன்னைக்கு நான் ஜெபிக்கிற எப்படி, ஆண்டவர் இந்த சபையில இருந்தா நீங்க இன்னைக்கு என்ன செய்வீங்க, அதை மட்டும் எனக்கு சொல்லித்தாங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா. கேட்கணும். ஒரு பிரச்சனை வந்தா இந்த இடத்துல நீங்க என்ன செய்வீங்க? இயேசுவை நீங்க இருந்தா என்ன செய்வீங்க? அவர் சொல்றார், இந்த ஞானத்தை கொடுப்பதுதான் என்னுடைய பூரண சித்தமாயிருக்கிறது. ஹல்லேலூயா. அப்ப ஜென்ம சுபாவங்கிறது அது மாறாதது, யாராலையும் மாற்ற முடியாது. 2 பேதுரு 1:4 வாசித்து பாருங்கள். அடுத்ததாக ஆண்டவர் சொல்றாரு, அதே வார்த்தையில நாம் வாசித்ததிலே கடைசி ஆண்டவர் என்ன சொல்றாரு? பேய்த்தனத்துக்கு அடுத்தது பிசாசை அப்படியே வெளிப்படுத்தக்கூடிய அந்த சுயரூபத்தை காண்பிப்பார்கள். அதாவது தேவ சித்தத்துக்கு சகித்துக் கொள்ள முடியாதவர்கள், தன்னை கொஞ்சம் அடக்கி கொண்டு பொறுமையா இருந்து சகித்துக் கொண்டு வேலை செய்ய முடியாதவர்கள், கொஞ்சம் பொறுமையா இருந்து பதில் கொடுக்க முடியாதவர்கள், அவர்கள் என்ன செய்வார்கள்? சகிப்புத்தன்மை அற்றவர்களாக அவர்கள் தேவ சித்தத்துக்கு எதிராய் செயல்படுவார்கள். மத்தேயு 16:23 அந்த வார்த்தை வாசிக்கும் பொழுது சீக்கிரமாய் அவரோ திரும்பி பேதுருவை பார்த்து, பேதுரு நல்ல கவனிங்க. இப்ப இயேசு என்ன சொல்றாரு? நான் உபத்திரவப்பட போறேன். நான் எதுக்கு வந்தேன்? நான் சிலுவையில் அறையப்பட வந்தேன். சில நேரம் இந்த கிறிஸ்தவ வாழ்க்கையில சில விஷயத்தை நீங்க சகிக்கணும். சொல்லுங்க, சகிக்க வேண்டும், பொறுமையா இருக்கணும். கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது பொறுமையா இருப்பது. பொறுமையா இருக்கிறவன் ஒரு நாளும் தோல்வி அடைந்ததில்லை. பொறுமையா இருக்கிறவனை தான் கர்த்தர் ஜெயிக்க வைப்பார். அவசரப்பட்டவங்க இன்னைக்கு எத்தனை பேர் எல்லாத்தையும் இழந்திருக்கிறாங்க, ஊழியத்தை இழந்திருக்கிறாங்க,
குடும்பங்களை இழந்திருக்கிறார்கள், உறவுகளை இழந்திருக்கிறார்கள், பிள்ளைகளை இழந்திருக்கிறார்கள், வேலை இழந்திருக்கிறார்கள். ஆண்டவர் சொன்னாரு, பொறுத்தார் பூமி ஆழ்வார். எங்க சொன்னாரு? சாந்த குணம் உள்ளவர்கள். ஆமென். இதைத்தான் அப்படி பரட்டி போட்டு சொல்றாங்க, நாங்க தெளிவாய் சொல்லுகிறோம். ஆமென், ஹல்லேலூயா. சாந்த குணம் உள்ளவர்கள் சொல்லுங்க, பூமியை ஆழ்வார்கள். பூமியை ஆள்றீங்கன்னா உங்க வீட்டை ஆள மாட்டீங்களா? எதையுமே இழக்க மாட்டீங்க. தேவ ஞானம் என்பது தேவனை வெளிப்படுத்துவது. தேவன் ஒருபொழுதும் தோல்வி அடைந்து போகிறவர் அல்ல. அவர் எப்பொழுதும் யெகோவா நிசியாகவே இருக்கிறார். ஹல்லேலூயா. அப்ப அந்த சொல்லும் பொழுது ஆண்டவர் அங்கே என்ன சொல்லுகிறார் வாசிங்க. பேதுரு ஒரு இடத்துல வந்து பேதுரு என்ன சொல்றாரு? ஆண்டவரே, நீங்க தான் தேவகுமார். ஆண்டு சொன்னாரு, அவனுக்கு ஆண்டவர் இதை வெளிப்படுத்தினார். ஆனா கொஞ்ச நேரம் போகும்பொழுது என்ன நடந்தது? அவனுக்குள்ள பிசாசு வரல, ஆனா பிசாசுக்குரிய அந்த சிந்தை, அந்த ஞானம் வந்தது. அவன் சொன்ன, ஆண்டவரே, இது உமக்கு நடக்க கூடாது. நான் உம்மை ரொம்ப நேசிக்கிறேன் ஆண்டவரே, நீங்க உங்களை சிலுவையில் அறையக்கூடாதப்பா. ஆனா இவர் வந்தது நோக்கம் தெரியும், இதுதான் தேவ வார்த்தை, இது தேவ சித்தம் தெரியும். ஆனாலும் உங்களை யாருமே சிலுவையில் அறையக்கூடாதப்பா. இயேசு சொன்னாரு, நல்ல மகனே, நீ என்னை இவ்வளவு நேசிக்கிறாயே, இன்னும் 2 சாவி உனக்கு எக்ஸ்ட்ரா தருகிறேன் சொன்னாரா? என்ன சொன்னார் இயேசு? அவரோ திரும்பி பேதுருவை பார்த்து, சொல்லுங்க, அவர் பேதுருவை பார்த்து, வா நண்பனே, அப்படி சொன்னாரா? என்ன சொன்னார்? பின்னாலே போ சாத்தானே என்று சொன்னார். அப்புறம் வார்த்தை என்ன சொல்லுகிறது? நீ எனக்கு இடரலாய் இருக்கிறாய், தேவனுக்கு ஏற்றவைகளை சிந்தியாமல் மனுஷருக்கு ஏற்றவைகளை சிந்திக்கிறாய். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. 4வது எபிரேயர் 12:15. வேதம் என்ன சொல்லுகிறது? ஒருவனும், நல்ல வாசிங்க, எல்லாரும் வாசிங்க. ஒருவனும் தேவனுடைய கிருபையை இழந்து போகாதபடி. வேர் சொல்லுங்க, ஒருவனும் தேவனுடைய கிருபையை இழந்து போகாதபடிக்கு யாதொரு கசப்பான வேர் முளை தெளிம்பி. நல்ல கவனிங்க, இந்த வார்த்தை என்ன சொல்லுகிறது? இது இவருடைய ஞானத்துல இதுதான் இருக்கும். இவருக்குள்ள என்ன இருக்குது? ரட்சிக்கப்பட்டிருக்கிறாரு, திருவிருந்து எடுக்கிறாரு, சர்ச் வாராரு, காணிக்க கொடுக்கிறாரு. ஆனா என்ன, எப்படி இருக்கிறாரு சொல்லுங்களேன்? இவருக்குள்ள என்ன இருக்குதுன்னா, அந்த கிருபைக்கு மதிப்பு கொடுக்கல. அந்த கிருபை எவ்வளவு பெருசு, இன்னைக்கு நிக்கிறதே கிருபை, அதெல்லாம் நினைக்கல. ஆனா இவருக்குள்ள என்ன வருகிறது? கசப்பான வேர் முளைப்பதற்கு இடம் கொடுக்கிறார். அது வேதம் சொல்லுகிறது, அது வேர். வேரோட ஒரு விஷயம் வளருதுன்னா அதை லேசில் எடுத்து போட முடியாது. நல்லா கவனிங்க, இது ஒரு கெட்ட ஆவி. ஆமென் சொல்லுங்க, கெட்ட ஆவி. ஹல்லேலூயா. என்னது? கசப்பு. உள்ளத்திலே கசப்பை சுமப்பீங்கன்னா எல்லாமே வெளியே கெட்டு போகும். ஆண்டு சொல்றாரு, இது வேர் கொண்டு முளை தெலும்பி கலகம் உண்டாக்குறதினாலே அநேகர் தீட்டுப்படாதபடிக்கு. ஆமென் சொல்லுங்க. கசப்புள்ளவன், தேவன் ஞானமற்றவன், எப்பொழுதும் யாரையாவது ஒருவரை குற்றம் சுமக்கிறவன், யாரையாவது அவமானப்படுத்த வேண்டும் தன் உள்ளத்திலே சுமக்கிறவர்கள், ஆண்டவர் சொல்றாரு, கிருபையை இழந்து போவாய். ஆண்டவர் சொல்றாரு, இது வளரும். ஒரு சம்பவத்தை, அந்த படத்தை போடுங்க, ஒரு படம் காண்பிக்கிறேன், கவனிங்கள். ரட்சிக்கப்பட்டவரிடத்தில் என்ன இருக்கக்கூடாது? இந்த ஞானத்தில் என்ன இருக்கக்கூடாதுன்னா கசப்பு இருக்கக்கூடாது. ஒரு ஆமென் சொல்லுங்க. அது கணவனா இருக்கலாம், மனைவியா இருக்கலாம், மாமியா இருக்கலாம், மருமகளா இருக்கலாம், சபையா இருக்கலாம், பாஸ்டரா இருக்கலாம், ஊழியக்காரனா இருக்கலாம். யாரை குறித்தும் நீங்க ஒருவரை குறித்து பேசுவீங்கன்னா நல்லதை மட்டும் பேசுங்கள். எந்த தீயதையும் பேசுவதற்கு யாரும் தகுதி இல்லாதவர்கள். ஆமென். தகுதி இருக்குன்னு சொல்லுவீங்கன்னா யாரை குறித்து நாங்க எடை போட்டு பேசுறோமோ அவர்களுக்கு வந்த அதே சம்பவம் எனக்கும் என் வீட்டுக்கும் ஒரு நாள் வரும். பாருங்க, சில நேரம் வீட்டில் உள்ள ஒரு பிள்ளை செஞ்சா நம்ம ஊரு பூரா போய் சொல்லுவோமா? பக்கத்து வீட்டில் போய் சொல்லுவோமா? இல்லை. ஆனா ஊர்ல ஒரு பிள்ளை செஞ்சா என்ன செய்வோம்? ஊரெல்லாம் சொல்லுவோம். கசப்பு. மறக்காதீங்க, உங்களுக்கு ஒரு சந்ததி இருக்குது. எத்தனை பேருக்கு புரியுது? இதெல்லாம் பெரிய வீழ்ச்சி. கசப்பு என்பது வேதம் அதற்கு என்ன வார்த்தை கொடுக்க தெரியுமா? அதுக்கு என்ன அர்த்தம் கொடுக்குதுன்னா, அது புற்றுநோயை போன்றது. உங்களை அறியாமலே உங்கள் ஒட்டுமொத்த வாழ்க்கையும் அரிக்கும். யாரையாவது ஒருவரை குறித்து ஒரு பேரை நல்லதுக்கு தவிர நீங்க வேற எதுக்கும் பேசக்கூடாது. அர்த்தம் என்ன தெரியுமா? இன்னொருவரை குறித்து நான் பேசுறேன்னா நான் மற்ற எல்லாரையும் பார்க்க நான் உத்தம, நான் நல்லவன் சொல்லி நான் பெருமை பாராட்டுகிறேன்.
கசப்பு வாரது யாருக்கு என்றால், உள்ளத்திலே கசப்பு வாரது யாருக்குன்னா, கடவுளுடைய அன்பை உண்மையாய் ருசிக்காதவன், ரட்சிப்பின் அனுபவம், கடவுளுடைய அன்பின் ஆழத்தை அறியாதவன் தான் கசப்புணர்வு உள்ளவன். இந்த படம் போடுங்க. இந்த படத்தில் இருக்கிறவர் வந்து உலகத்திலேயே இன்னைக்கு நீங்க போய் தேடி பாருங்க, மிகப்பெரிய வல்லமை உள்ள ஒரு தேவ மனுஷன். இவருடைய பேர் வந்து ஜேம்ஸ் மெலனி சொல்லி, இவருடைய பேர் இன்னைக்கு உயிரோடு இருக்கிறார். இவருடைய அற்புதங்கள் மிக பயங்கரமானது. கை இல்லாம போன கை வரும். உண்மையாகவே தேவ மனிதர். 60 வயதுக்கு மேல கர்த்தருடைய ஊழியத்தை செய்கிறார். எத்தனை பேர் கண் இல்லை, இந்த ஐபோல் இல்லாதவங்களுக்கு வந்திருக்குது. கால் பிறவிலே சூம்பினவர்களுக்கு அவர் ஜெபிக்கும் பொழுது அப்பவே அதே புதிய கால் போல் வந்து இருக்குது. இன்னைக்கு ஒரு அந்த அற்புதம் இல்லை, இன்னைக்கு உயிரோடு இருக்கிறார். இவ்வளவு நல்லா இருந்த மனுஷன் ஒரு 60 வயசுக்கு அப்புறம் இன்னைக்கு போடுங்க அவருடைய நிலைமை அதுதான். இவர் போய் தேடுங்க, இந்த பேரை நான் சொன்ன பேரை கொஞ்சம் தேடி பாருங்க. இவர் ஒரு இன்டர்வியூல இப்ப சொல்றாரு, அவர் கேட்கிறாரு, இவ்வளவு அற்புதம் செஞ்சீங்களே, இவ்வளவு பெரிய வேலைலாம் செஞ்சீங்களே பாஸ்டர், உங்களுக்கு இப்படி ஒரு நிலைமை வரும் சொல்லி உங்களுக்கு தெரியாதா? இவருக்கு கண் பார்வை இல்லை, இப்ப பேச முடியாது, இவருக்கு கேன்சர், மூளையில கேன்சர். கேட்கிறாரு அந்த இடத்துல பேட்டி, இவர் சொல்றாரு, மனம் திறந்து, உண்மையான ஒரு தாழ்மையான மனிதன், உண்மையை ஒத்துக்கொள்றாரு. அவர் சொல்றாரு, 60 வயசு நல்லா இருந்தேன், ஆனா 60 வயசுக்கு அப்புறம் நான் எல்லா ஊழியரையும் குறை சொன்னேன், எனக்கு கீழே இருக்க எல்லாருடைய குறையையும் பார்த்து எல்லாத்தையும் பேசினேன், ஒரு நாள் எனக்கு இந்த நிலைமை வந்தது. இன்னைக்கு ரொம்ப பெரிய வியாதி சுகமாகாததுக்கு காரணம் என்ன தெரியுமா? உள்ளுக்கு கசப்பு என்கிற வேர் இருக்குது. இது உண்மையாகவே மரண வியாதிகளை கொண்டு வருகிறது. இது பிசாசுடைய வேர், தேவனுடைய வேர் அல்ல. தேவனிடத்திலே கசப்பு இல்லை. ஒரு ஆமென் சொல்லுங்க. இயேசுவை சிலுவையில் அடிக்கும் பொழுது எல்லா வேதனைகளையும் இயேசு ஏற்றுக்கொண்டார். அவருடைய சரீரத்தை சந்து சந்தாய் கிழித்தார், ஏற்றுக்கொண்டார். ஆனா கடைசி ஒரு நேரம் வந்து அந்த காடியை கொடுத்தார்கள். வேதம் சொல்லுகிறது, அவர் அதை ஏற்றுக்கொள்ள மனதில்லாதிருந்தார். ஆமென். கசப்பு நம்மை அழிக்கும், நல்லதை கெடுக்கும். ஆமென் சொல்லுங்க. இவருடைய வேலையை ஊரெல்லாம் போய் பேசுவார். இவரைத்தான் சொல்றாரு. ஆமென். ஒரு பிரச்சனை நடந்தா 10 பேர் கால் பண்ணி சொல்லுவார். நல்லதை சொல்ல மாட்டாரு, கெட்டதை தான் சொல்லுவாரு. ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. 10 பேருக்கு ஜெப விண்ணப்பம் சொல்ல, உங்களுக்கு தெரியுமா அவர் அப்படி செஞ்சாரு, ஆனா நான் சொல்றேன் ஜெபிங்க சிஸ்டர். ஆனா இவர் அப்படி செய்ய மாட்டார். இவர் உண்மையா ஒரு மனுஷனுக்காக அவர் துக்கப்படுறாருன்னா, கவலைப்படுறாருன்னா யாருக்குமே சொல்ல தேவையில்லை, யாருக்குமே சொல்ல தேவையில்லை. தன் மனைவிக்கும் சொல்ல தேவையில்லை, கணவனுக்கும் சொல்ல தேவையில்லை. முழங்கால் படியிட்டு கண்ணீரோடு அவருக்கு ஜெபிக்கிறார்னா அதுதான் நல்ல ஞானம். ஒரு ஆமென் சொல்லுங்க. எந்த நேரம் கணவனா இருக்கலாம், மனைவியா இருக்கலாம், கசப்பை சுமக்காதீங்க. ஆமென் ஆமென் சொல்லுங்க. சில நேரம் மனைவிமார் சமைக்கக்குள்ளேயும் அவர்கள் கசந்து கொண்டே சமைப்பார்கள். அல்லேலூயா. அடுப்புல இருந்தாலும் சரி, கடுப்புல இருந்தாலும் சரி, நீங்கள் கசந்து கொள்ள வேண்டாம். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. ரொம்ப முக்கியம். யாரை குறிச்சும் பேசாதீங்க, யாருடைய குறையும் பேசாதீங்க. நான் என்ன சொல்றேன்னா, அந்த தருணம் உங்களுக்கு ரெட்டிப்பா வரும், ரெட்டிப்பா வரும். அன்பு, கடவுளுடைய அன்பை ருசிச்சவன் இன்னொருத்தனை வெட்கப்படுத்த முடியாது, அவமானப்படுத்த முடியாது. ஆமென் சொல்லுவோமா? கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கசப்பு சமாதானத்திற்கு எதிரானது, கசப்பு ஆரோக்கியத்திற்கு எதிரானது, கசப்பு தேவனுக்கு எதிரானது. அது வளர்ந்துட்டே இருக்கும், வளர்ந்துட்டே இருக்கும். ரொம்ப பேர் கசப்பான விஷயம் பேச மாட்டாங்க. சில பேரை பேச விட்டு நல்ல வாயை பார்த்து நல்லா ரசிப்பார்கள். இது என்னங்க? ஞானம். சொல்லுங்க, யாருடைய ஞானம்? ஆமென். ரைட். வாசித்துக் கொள்ளுங்கள். ரொம்ப வார்த்தை இருக்கு. யாக்கோபு 3:14 அது மாத்திரமல்ல, ரோமர் 3:13-14 இதெல்லாம் நீங்க வீட்டில் செய்து வாசித்துக் கொள்ளுங்கள். அடுத்ததாக வாசிப்போம். வாசிங்க. நாங்கள் வாசித்ததுல இருக்குது, முறுமுறுப்பும் முறையிடுதலும். முறுமுறுப்பு இருக்கக்கூடாது. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. எந்த நேரம் முறுமுறுக்காதீங்க, விசுவாசத்தில் செயல்படுங்கள். விசுவாசத்திற்கு தேவன் நல்ல பிரதிபலன் கொடுப்பார். அல்லேலூயா. ஒரு நாளும் இல்லை அப்படி நடக்கல, இப்படி நடக்கல, சரி வரல, அவங்க வரல, இவங்க செய்யல, ஒண்ணுமே பேசாதீங்க. வீட்டில் ஒண்ணும் இல்லாவிட்டாலும் சொல்லுங்க, யெகோவா ஈரே. சொல்லுங்களேன், யெகோவா ஈரே. கர்த்தர் பார்த்து கொள்வார். முறுமுறுக்கிற இடத்துல வெறுமை வரும். முறுமுறுக்கிற இடத்திலிருந்து கர்த்தர் துரத்துவார். துரத்தப்பட்டிருக்கிறார்கள் தேவ ஜனங்கள். எப்பொழுதும் தேவன் இல்லாதவர்கள் உண்டாக்க வல்லவர் என்பதை விசுவாசித்து தேவ சமூகத்திலே காத்திருங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். வைராக்கியம். சில பேர் வைராக்கியம், 20 வருஷம் வைராக்கியம்.
சில பேர் முகத்தை, இந்த ஒரு முகத்தை பார்த்தாலே வைராக்கியம் விளங்குதா இல்லையா பாருங்க. எனக்கு விளங்குது, ஆமென். உள்ள விளங்குது, ஆமென். 9 வைராக்கியமே எனக்கு விளங்குது. அது என்ன சொல்லி யோசிக்கிறீங்க? அப்புறம் வாங்க நான் சொல்லித்தரேன். இவர் எதுக்கெல்லாம் ஆசைப்படுவார்? விட்டு கொடுத்து போவார். இவர் வெட்டிக்கிட்டு போக ரொம்ப விருப்பப்படுவார். ஆமென். பார்த்துருங்க, சில பேர் வெட்டிட்டு போனா அது அவங்க நினைக்கிறாங்க அது பெரிய விஷயம் சொல்லி நினைக்கிறாங்க. இயேசு சிலுவை பரியந்தம் தாழ்த்தினார். ஒரு ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஏற்றுக்கொள்ளுங்க. வைராக்கியம் வைக்காதீங்க. அதெல்லாம் உங்களை தான் கெடுக்கும், வேற யாரும் கெடுக்காது. உறவுகளை நேசிக்கணும், சபையை நேசிக்கணும். அந்த முத வார்த்தை கசப்பு. வேதம் என்ன சொல்லுகிறது? அவன் தீட்டுப்படுத்துவான், சபையை தீட்டுப்படுத்துவான். இன்னைக்கு அநேகர் தீட்டுப்படுத்துறாங்க. அது விளையாட்டு இல்லை. ஒரு நாள் வரும், கர்த்தர் அந்த கிருபையை மட்டும் எடுத்துட்டாருன்னு வைங்க, அவ்வளவுதான். எந்த பணமும் எந்த மனுஷனும் உதவி செய்ய முடியாது. குடும்பங்களை தீட்டுப்படுத்தும், சமுதாயத்தை தீட்டுப்படுத்தும். அது அர்த்தம் நாம் அப்படியே சுத்துவான், ஊரெல்லாம் சுத்துவான், ஒவ்வொரு வீடு வீடா போவான், எல்லார்ட்டையும் பேசுவான், தவறானதை விதைப்பான். நல்லது மாதிரியே தவறானதை விதைக்கிறவர்கள் இருக்கிறார்கள். நான் சொல்லுகிறேன், உங்களுடைய அப்படிப்பட்ட காலத்தை கர்த்தர் நிறைவு செய்வாராக. நீங்க ஆமென் சொல்ல வேணாம். ஆனா இது கடவுளுடைய காலம். கர்த்தர் சபையிலே தன்னுடைய வேலையை ஆரம்பிக்கிறார். ஒரு ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. சபையை நேசிக்கிற எல்லாரையும் கர்த்தர் உயர்த்தணும். ஆமென். ஒரு ஆமென் சொல்லுங்க. ஐக்கியத்தை நேசிக்கணும். இன்னைக்கு நீங்க திருவிருந்தில் கலந்து கொள்ள போறீங்களே, அதுக்கு வேதம் சொல்லுகிறது, அது தேவனுடைய ஐக்கியம். இரத்தத்தினாலும் அவருடைய மாம்சத்தினாலும் பிதாவோடு எனக்கு உறவு கொடுத்திருக்கிறார். அவரிடத்தில் வைராக்கியம் இல்லை. நான் எவ்வளவு பெரிய பாவம் செஞ்சிருக்கலாம், ஒரு நிமிஷம் உண்மையா மனம் திரும்பினா அவர் திரும்பி என்னை பாவியாய் பார்க்கவில்லை, பாவமே செய்யாதவனாய் பார்க்கிறார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். விரோதம் வேதம் சொல்லுது. அப்ப இதெல்லாம் சொல்ல டைம் இல்லை. அப்ப நான் கடைசி சொல்றேன். சொல்லுங்க, பிசாசுடைய ஞானம். சொல்லுங்க, உலகத்துக்குரியது. சொல்லுங்களேன், மாம்சத்துக்குரியது, பிசாசுக்கு சார்பானது, கசப்பானது, சுத்தமற்றது, சமாதானமற்றது. பாருங்க, 10 பேர் நல்லா இருந்தா ஒருத்தன் வந்தானா போதும் இந்த சமாதானத்தை கெடுக்க. பார்த்துருக்கீங்களா? நல்லா இருக்க குடும்பத்தில் எப்பயாவது ஒருத்தன் வந்துட்டு போனான்னா அந்த குடும்பம் 2 ஆயிரும். இவனை நீங்க வெளியே போட்டீங்கன்னா நீங்க நல்லா இருப்பீங்க. அப்புறம் சாந்தம், சாந்தமற்றது, இணங்காது. இது சில பேர் பாருங்க, எதுக்குமே இணங்க மாட்டாங்க, கேட்க மாட்டாங்க. நான் இப்படிதான் இருப்பேன், நான் பிறந்ததுல இருந்து இப்படி, என் வாய் இப்படி, என் குணம் இப்படி, என் படிப்பு இப்படி, நீ அப்படியே இரு. ஆமென். முக்கிய பாருங்க, இணங்கணும், கீழ்ப்படியணும். சபைக்கு பிள்ளைகள் இணங்கணும், ஏதாவது சொன்னா கேட்கணும். ஆமென். அப்புறம் இரக்கமற்றது. அவங்களுக்கு இறங்கணும், ஆனா அவங்க மற்றவங்களுக்கு இறங்க மாட்டாங்க. ஆமென். அப்புறம் வாசிங்களே, நற்கனி அற்றது. அப்புறம் பட்சபாத உடையதா அற்றது. ஆமென். சிஸ்டர், உங்களுக்கு ஒரு வெளிப்பாடு வரும் இயேசுவின் நாமத்தினாலே. அப்புறம் மாயமானது. ஆமென். அப்ப இதை வாசிச்சிருங்க, நாங்க முடிச்சிடுவோம். சொல்லுங்க, ஆவிக்குரியது. இது நீங்க நல்லா வாசிங்க. ஆமென். நல்லா தூக்கி பிடிங்க தம்பி, அப்படி பிடிங்க. ரைட், வாசிங்க. இது என்னங்க? இது தேவ ஞானம், ஆவிக்குரியது. அப்புறம் திவ்ய சுபாவம் என்னது? திவ்யாவை பத்தி பேசல, தெய்வீக ஞானம். அப்புறம் தேவனுக்கு சார்பானது, தேவனை சார்ந்தே இருக்கும். அப்புறம் மதுரம், இனிமையானது. ஆமென். நீங்க எப்ப இனிமையா இருப்பீங்க? உங்க பேச்சு, நீங்க ஒரு தீர்மானம் எடுத்தீங்கன்னா அங்க என்ன இருக்கும்? இனிமை இருக்கும். சொல்லுங்க, இனிமை இருக்கும். இருக்கிற மாதிரி விலங்கல்ல. ரைட். அப்புறம் சுத்தமா இருக்கும். ஆமென். சுத்தம், சமாதானம். சொல்லுங்க, சமாதானம். நல்ல வார்த்தை தானே சொல்றேன், சொல்லுங்களேன். சாந்தமானது, இணக்கமானது, இரக்கமானது, நற்கனி மிக்கது, பட்சபாதமற்றது, மாயமற்றது.